கனடால எது நடந்தாலுமே அத வச்சு ஸ்கேம் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அலைஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த வருடம் சம்மர்ல பாத்தீங்கன்னா கனடா, மெக்சிகோ, யுஎஸ்ஏ 3 நாடுகளும் ஒன்றிணைந்து FIFA ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடத்த போறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு இங்க உள்ள சில இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கனடா வந்து FIFA விசாவா அறிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க இந்தியால இருக்கீங்களா, கனடாக்கு வர்றதுக்கு வந்து இதுதான் வந்து ஈஸியான வாய்ப்பு. எங்க கிட்ட காசு கட்டுங்க, நாங்க உங்களுக்கு இந்த FIFA விசா வாங்கி கொடுத்து உங்களை கனடா கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருத்தரெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு $600 வேற சார்ஜ் பண்ணிருக்காப்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில இன்ஃபுளுசர்ஸ் இந்த FIFA நடக்க போறதை யூஸ் பண்ணிட்டு இந்த டைம் தான் ரொம்ப ஈஸியான டைம், இந்த டைம்ல தான் நீங்க அப்ளை பண்ணி ஆகணும், விசா ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த FIFA பார்க்க வரீங்களோ எதனா பார்க்க வரீங்களோ நீங்க விசிட்டர் விசால தான் வந்து ஆகணும். அந்த விசிட்டர் விசாக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இத கொடுக்கலாம். ஆனா அதுவுமே வந்து கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு மாறும். அதாவது நான் இந்தியால இருக்கேன், இது வரைக்கும் வெளிநாடே போனது கிடையாது, ஃபுட்பாலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, ஆனா FIFA பார்க்க போறேன் கனடாக்கு அப்படின்னா வந்து நீங்களே பாத்துக்கோங்க, உங்களுக்கே நீங்க கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்பி தயவுசெய்து காசு கட்டி ஏமாறாதீங்க. அதுலயே சில கன்சல்டன்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த FIFA விசா மூலியமாக உள்ள வந்து வேலை எல்லாம் பார்க்கலாம்னு வேற கிளப்பி விட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த FIFA ரிலேட்டடா அமெரிக்கா ஒருத்தவன் தான் FIFA பிரியாரிட்டி விசா அப்படின்னு ஒன்னு சொல்லி இருக்கான். அதுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் மத்த விசா போல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த FIFA டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு எனக்கு விசா அப்ரூவ் ஆயிரும் நினைச்சிட்டு இருக்காதீங்கன்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க கனடால இருக்கவங்களுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு வரதுக்கு நான் FIFA தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க பர்பஸா. ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு சரியா தெரியல. அதனால வந்து நீங்க விசிட் விசா அப்ளை பண்ணி வர போறீங்கன்னா ஜெனுவினான ரீசன் போடுங்க. இதை வச்சுட்டு ஈஸியா உள்ள வந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.